ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு 2 வீக்ஸ் ட்ரிப்புக்காக நான் வந்து இந்தியா போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து டர்க்கி வழியாக போகிற டர்க்கிஷ் ஏர்லைனை சூஸ் பண்ணேன். அதனால் என்னென்ன வந்து நன்மைகள், தீமைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இல்லை இப்போ வந்து அந்த ரூட் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. அதனால் இந்த வீடியோவில் டர்க்கிஷ் ஏர்லைன் வழியாக நீங்கள் வந்து போகிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை, ஒருவேளை நீங்கள் அந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்தந்த ரூட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் எதெல்லாம் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், யாருக்கெல்லாம் செட் ஆகும், செட் ஆகாது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து டர்க்கி ஏர்லைன்ஸ் ப்ளஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இவங்க 2 பேரோட கோட் ஷேரிங் பேசிஸில் ஆப்ரேட் ஆகிற ஐட்னரி. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து கிளம்பி டர்க்கி இஸ்தான்புல் அங்கே போயிட்டு அங்கேருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட் மூலிமா இந்தியாவுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரூட். இதில் இது கோட் ஷேரிங் பேசிஸுக்குனே இருக்கிற சில பிரச்சனைகள் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த ஏர்லைனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரத்தில் அந்த பிஎன்ஆர் நம்பர் கூட அவங்க சிஸ்டமில் காமிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ இது வந்து கோட் ஷேரிங் பேசிஸில் இருக்கிறதா, ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணுங்க, நாங்கள் வந்து வேறு கோட் ஷேரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இந்த பிஎன்ஆர் நம்பர்லாம் பார்த்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ என்னோட கேஸில் நான் வந்து பேகேஜ் அலவன்ஸில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிஎன்ஆர் நம்பர் காமிக்கல. அவங்க அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஆப்ரேட்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, இது நீங்கள் வந்து கோட் ஷேரிங் பேஸில் புக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இது வந்து கோட் ஷேரிங் பேசிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது, எனக்கு அது வந்து வெப் செக்இன் பண்ண விடலை. நான் போகும்போதும் பண்ண விடலை, அங்கே இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வரும்போதும் என்னால் வந்து வெப் செக்இன் பண்ண முடியல. கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளெல்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த பிஎன்ஆர் நம்பருக்கு நீங்கள் ஏர்லைனில் போயிட்டு அங்கே தான் வந்து செக்இன் பண்ண முடியும், நீங்கள் அட்வான்ஸாக வெப் செக்இன் பண்ண முடியாது அப்படின்னு எக்ஸ்பிரஸாகவே சொல்லிடுச்சு. சரி ஓகே, நம்ம டர்க்கிஷ் ஏர்லைனில் தான் இப்படி இருக்குது, ஒருவேளை அது இண்டிகோ ஏர்லைன்ஸை போய்ட்டு அங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அங்கே போகும்போது அதே மெசேஜ் தான் வந்துச்சு. இது திருப்பி வரும்போதும் சரி, இந்தியாவிலேருந்து நான் இண்டிகோ ஏர்லைன்ஸை ஃபஸ்ட்டு ஏறணும் இல்லையா, அந்த லெக்கில் கூட வெப் செக்இன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து வெப் செக்இன் பண்ண அலோவ் பண்ணல. அண்ட் அதனால் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சீட் செலெக்ஷன் பண்ண முடியாது. தென் உங்களுக்கு மீல்ஸ் வந்து என்ன ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு அடுத்த ஏர்லைன்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் மீல் ப்ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த இன்கன்வீனியன்ஸ். இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இஸ்தான்புல் போயிட்டு இஸ்தான்புல்லேருந்து நீங்கள் சென்னைக்கு டேரெக்டாக ஃப்ளைட் கிடையாது. ஸோ அதனால் டெல்லியோ இல்லை மும்பையோ போயிட்டு தான் அங்கேருந்து சென்னைக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐட்னரியில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 3 ஃப்ளைட்ஸ் மாறுற மாதிரி இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 27லேருந்து 31 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும். நான் புக் பண்ணும்போது மற்ற ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் ஒரு சீட் 2 சீட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட் நோட்டீஸில் இந்தியா போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால நான் இந்த ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் நோட்டீஸில் கூட அவங்க வந்து $790 என்னால் வந்து ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஐட்னரியை வந்து இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணேன். ஸோ ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து இஸ்தான்புல் போகிற அந்த ஃப்ளைட் வந்து அன்இவென்ட்ஃபுல்லாக இருக்கும். முக்கால்வாசி நார்மலாக நீங்கள் கத்தார் ஏர்வேஸ்லையோ இல்லை எமிரேட்ஸே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ளைட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு மெயின் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு சாலட் இருக்கும், அதுக்கப்புறம் டெசர்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ப்ரெட்டு, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுல் மீல்ஸாக தான் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து இருக்கும். மீல்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா வந்து டேஸ்டியாக இருந்துச்சுன்னு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளைட்டில் வந்து வைஃபை வந்து அவைலபிளாக இருக்கும். வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மெசேஜ் மட்டும்தான், நீங்கள் நார்மலாக ப்ரௌஸ்லாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டெட் மெசேஜ் கூட ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது டெலிவர் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். அது சம்திங் ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சிருப்பாங்க போல, மெசேஜ் தான் அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இந்த மெசேஜ் அனுப்புறது கூட நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டர்க்கி ஏர்லைன்ஸ் அந்த ஆப் வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் நம்பர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் டர்க்கி வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துரும். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து வைஃபை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா அது முடியாது, அது அலோவ் பண்ணாது. முன்னாடியே வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து அன்லிமிட்டெட் மெசேஜ் வந்து அமைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இஸ்தான்புல் ஏர்போர்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அங்கே லவுஞ்சஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ண லவுஞ்சஸ்லேயே இஸ்தான்புல் ஏர்போர்ட் லவுஞ்ச் தான் வந்து ரொம்ப பெரிய லவுஞ்ச். இது வந்து ஒரு பெரிய விங்கே வந்து லவுஞ்சாக இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய லவுஞ்சை நான் பார்த்ததே கிடையாது. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே சிக்கன்லாம் வந்து செஞ்சு கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து கிரில் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வெரைட்டி ஃபுட்டுமே அங்கே இருந்துச்சு. எல்லாமே வந்து ஃப்ரோசன் கூட கிடையாது, நார்மலாக வந்து குக்
குக் பண்ணி நம்ம சுட சுட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த லான்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் எந்த ஒரு நீங்கள் வெயிட்டிங் பண்ணுற அந்த பீரியடில் கூட வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அந்த லான்ச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இஸ்தான்புல்லேருந்து இந்தியா கனெக்ட் ஆகிற அந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இண்டிகோ ஏர்லைன் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டாக இருக்கும். நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகிறது வந்து அந்த ஃப்ளைட் வந்து முன்னாடி இருந்த ஃப்ளைட்டு மாதிரி அவ்வளோ சஃபஸ்டிகேட்டாக இருக்காது. நம்ம இந்த நார்மலாக வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏறுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஸ் இருக்குது, அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் இஸ்தான்புல்லேருந்து நீங்கள் டெல்லியோ இல்லை மும்பையோ கனெக்ட் பண்ணுற இந்த ஃப்ளைட்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. இதுக்கு வந்து நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா புக் பண்ணும்போதே கிளியராக அந்த ஐடினரியிலே வந்து இந்த லெக்கில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் வந்து வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதனால் அவங்க முதலே அப்ஃப்ரண்ட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த காரணத்துக்குனால பேரண்ட்ஸோ இல்லை வந்து கிட்ஸ், ஸ்மால் கிட்ஸ் போனாங்கன்னா இந்த ஐடினரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன் ஒட்டி வச்சுருந்தாங்க அந்த இதில். அதுக்கப்புறம் ஒரு சில சீட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் அப்படியே வந்து தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு தான் இந்த ஃப்ளைட் வந்து இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து இஸ்தான்புல் வர அந்த ஃப்ளைட், அதாவது டெல்லியிலேருந்து மாறி வந்தேன் அந்த ஃப்ளைட்டில் ரெஸ்ட் ரூம் போகும்போது உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டர் வரல. ஒருவேளை இது வந்து ஒன் ஆஃப் தி இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து வரும்போது ஹாட் வாட்டர் நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் போகும்போது நான் வந்து ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு ஹாட் வாட்டர் ப்ளஸ் பண்ணேன், ஹாட் வாட்டர் வந்து வரல. அப்போ 2-3 ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தேன், 2-3 ரெஸ்ட் ரூம்லேயே வந்து ஹாட் வாட்டர் வரல. ஸோ இது வந்து மேபி அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூவாக இருக்கலாம். இல்லை ஒரு வேளை வந்து ஹீட்டர் வேண்டாம் அப்படின்னு அதை கட் பண்ணி வச்சுருந்தாங்களான்னு கூட தெரியல. நமக்கு வந்து தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து ஹாட் வாட்டர் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஒரு பட்ஜெட் ஏர்லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரியே தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக மீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி இது ஃபுல் மீலாக இருக்காது. நான் ஃபுல் மீலாக எதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மெயின் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். தவிர சைடில் உங்களுக்கு சாலடோ இல்லை வந்து டெசர்ட்டோ கொடுக்க மாட்டாங்க. அது கூட மெயின் கோர்ஸ் கூட வந்து ஒரு பிரெட்டு, அப்புறம் வாட்டர், அப்புறம் கட்லரிஸ் கூட பார்த்தீங்கன்னா வுட்டில் இருந்துச்சு. அது வந்து மேபி நான் கொஞ்சம் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது நாட் பேட். இந்த மாதிரி தான் வந்து ஃபுட்டு கூட இருக்கும். அண்ட் சாய்ஸ் இருக்காது உங்களுக்கு வந்து மற்ற ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் அது என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு எல்லாமே வந்து வெஜ் ஆப்ஷன் தான். அதனால் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட வேர்டிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு இந்த ஐட்னரி வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய கானாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வெரைட்டி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கானாக இருக்கும். இதெல்லாம் இஷ்யூவாக அவங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து அவசரத்துக்கு போகிறீங்க, எனக்கு வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னும் போது இந்த ஐட்னரி வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கிற ஒரு ஐட்னரியாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஹவர்ஸ் ஃப்ளைட் கூட நீங்கள் வந்து நான் புக்கு படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நான் வந்து தூங்கிட்டு தான் வருவேன், எனக்கு அந்தளவுக்கு வந்து வெஜ் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடில் வந்து அந்தளவுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஐ எம் ரியலி லோ ஆன் பட்ஜெட், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து அம்யூனிட்டிஸ் இல்லாமல் இருந்தாலும் ஐ எம் ஃபைன் வித் இட் அப்படிங்கிறபோது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இது வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஐடினரியை சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஐடினரியில் போயிட்டு இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னும், இல்லை நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.